நம்ம அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானவங்களாக சித்தரிக்கிற முயற்சியில இறங்கி இருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் RN ரவி அவர்கள். எந்த ஆளுநர்? மரபுப்படி நிறைவா பாடப்படக்கூடிய நாட்டுப்பண் பாடலுக்கு கூட நிற்காம வெளியேறின ஆளுநர். இருந்தாலும் ஒன்றிய அரசுக்கு நான் வைக்கும் கோரிக்கை என்பது, நான் ஆளுநரை விமர்சிக்கிறேன் என்பதற்காக அவரை மாத்திடாதீங்க. அவர் பேச பேசத்தான் பாஜக நாட்டில் அம்பலப்படுது. திராவிட கொள்கைகள் மேலும் மேலும் மக்களிடம் சென்று சேருது. அவர் பேச பேசத்தான் மக்களுக்கு மாநில சுயாட்சி முழக்கத்தினுடைய நியாயங்கள் புரியுது. இன்னும் சொல்லணும்னா, இன்று முழுக்க இந்த மாநாட்டில் நம்முடைய தோழர்கள் திராவிட இயக்கத்தினுடைய குறித்து அழுத்தமாக உணர்வோடு பேசுறதுக்கான தூண்டுகோலாக இருந்து வரும் நம்முடைய ஆளுநர் அவர்கள் தான். தந்தை பெரியார் அடிக்கடி ஒன்றை சொல்லுவார், என்னை செயல்பட வைப்பது என்னுடைய தோழர்கள் அல்ல, என்னுடைய எதிரிகள் சொல்லுவார். அப்படிப்பட்ட கொள்கை எதிரிகளை, பண்பாட்டு எதிரிகளைத்தான் நாம் இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைய எதிரிகள் கருத்தியல் மோதலுக்கு தயாராக இல்லை. ஏன்னா கருத்தியல் ரீதியா பேசினா அவங்களால ஒருபோதும் வெற்றி பெற முடியாது. அதனாலதான் அவதூறுகளை ஆயுதங்களாக எடுக்கிறாங்க. அந்த துரோக கூட்டத்தை தொடத்தெறிய வேண்டிய கடமை சட்ட போராளிகளிடம் உங்களுக்கு இருக்கு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை காக்கக்கூடிய கடமை நமக்கு இருக்கு. இந்தியா முழுமைக்கு சமூக நீதியை உருவாக்கி தந்து பாதுகாக்கிற கடமை நமக்கு இருக்கு. எனவே இங்க இருக்கு சட்ட போராளிகளுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, நீங்கள் கொள்கை போராட்டத்திலையும் ஈடுபடணும், உதவணும், உங்களை ஒப்படைத்துக் கொள்ளணும், தேர்தல் களத்திலையும் உதவணும். தேர்தல் நேரத்தில் உங்களுடைய வாரும் பணிகள் எல்லாம் மகத்தானது, பாராட்டுக்குரியது. இன்னைக்கு நினைச்சாலும் நான் மகிழ்ந்து கொண்டு இருக்கிறேன். 2019 முதல் நடந்த எல்லா தேர்தல்களிலும் நாம் தான் தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கிறோம். அதற்கு காரணம், முக்கியமான காரணம் நீங்கள் தான். ஆக இந்த வெற்றி பயணம் 2026 தொடரணும். 2026 தேர்தல் வெற்றி என்பது நம்முடைய திராவிட மாடல் ஆட்சிக்கு மக்கள் அளிக்கப் போக மகத்தான அங்கீகாரமாக அமைய போகுது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மீண்டும் அமைய, இந்தியா முழுமைக்கும் திராவிட கோட்பாடுகளை வென்றெடுக்க கழக சட்டத்துறை சளைக்காமல் சமரசம் இல்லாமல் உழைக்கணும். கழகத்தின் காவல் அரணா விளங்குகிற சட்டத்துறை சார்பில் கழக வழக்கறிஞர் நலனுக்காக இன்னைக்கு 5 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறீங்க. அது ஆக்கப்பூர்வமான திட்டங்கள்ல பயன்படுத்திக்க என்ஆர் இளங்கோ அவர்கள் ஒரு செயல் திட்ட வகுக்க சொல்லி இருக்கிறேன். அதன் அடிப்படையில் அந்த அறிவிப்புகள் வரும் என்பதை சொல்லி கழக வழக்கறிஞர் அனைவருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை, நன்றியும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.